அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களாகிய எங்கள் மீது ரொம்ப இரக்கம் உள்ளவனாக இருக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனுடைய இரக்கற்ற உதாரணம் காட்டுவதற்கு உலகத்தில் எந்த ஒரு பொருளும் கிடையாது. இது இதை போலத்தான் என்று உதாரணம் சொல்ல முடியாத அளவுக்கு அடியார்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து நிரப்பமாக செய்யக்கூடிய ஒரு பரிபூரணமான ஒரு ரப்புல் ஆலமீனுடைய அடிமைகளாக நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழிபோக்கர்களோடு எங்களை சேர்க்காம உலகத்தை மட்டும் எந்த மஜ்லிஸுடைய முடிவுகள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறந்த ஒரு பொணத்துக்கு கீழால ஒரு இறந்த ஒரு செத்த ஒரு பொடிக்கு கீழால உட்கார்ந்துட்டு எழும்பி போறத போல என்று எந்த மஜ்லிஸுகள் எல்லாம் நபியவர்கள் வர்ணிச்சார்களோ அந்த அனைத்து மஜ்லிஸுகளை விட்டும் பாதுகாத்து உலகத்தில எப்படி வாழ்ந்தால் எந்த புத்திமதிகள் கல்விலையும் காதிலையும் போய் சேர்ந்தால் உலகத்திலேயும் வெற்றி பெற்று உலகமும் கைவிடக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடன் தன்னுடைய சந்தோக்கில் பயணிக்கக்கூடிய அந்த நாளையும் அந்த சந்தோக்கின் மூலமாக சென்று அடையக்கூடிய அந்த கபரையும் அந்த கபருக்கு பின்னால் ஆரம்பிக்கப்படக்கூடிய தொடரடிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களையும் வெற்றி பெற இயலுமோ, தனிமையில நிம்மதி அடைய இயலுமோ, திருப்தி அடைய இயலுமோ, அப்படியாப்பட்ட வழியை அப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவனுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஒன்று கூடலின் மூலமாக அல்லாஹ் என்னென்ன நனவுகளை நபிமார்களுக்கு கொடுத்தானோ, இந்த ஒன்று கூடலின் மூலமாக என்னென்ன நனவுகள் அதனுடைய வெளிப்பாட்டில் இந்த உலகளாவிய ரீதியில் வெளிச்சங்களையும் மாற்றங்களையும் பிரயோஜனங்களையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ, அந்த முழுமையான நனவுகளை முழுமையாக அடைந்து வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானா. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கம் வெள்ளத்துக்கு வெளிப்படையான அடையாளம் இதுதான். உலகம் நினைக்கிறத போல, மனிதர்கள் நினைக்கிறத போல, குர்ஆன் சொல்றத போல மனிதர்கள் ஒரு கூட்டம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்களாம். உலகத்தினுடைய அடிப்படையில அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஞாபகங்களை தொடர்ந்து கொடுத்தால் அல்லாஹ் அந்த மனிதனோடு இரக்கம். ஒரு மனிதனுக்கு சொந்த வீடு கிடைக்கிறது அல்ல உலகத்துல அல்லாஹ்வுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு மனிதனுக்கு சொந்த வாகனம் கிடைக்கிறது அல்ல இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனோடு இரக்கம் என்றதுடைய வெளிப்பாடு. சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் இரக்கத்தையும் முழுமையாக வாங்கின ஆகப்பெரிய சிறந்த மனிதர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வீடு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றா, நானும் ரசூலுல்லாஹும் தூங்குவோம், நபியவர்கள் தஹஜ்ஜுக்கு எழும்புவாங்க, நபியவர்கள் சுஜூது செய்யும் பொழுது நான் காலை மடிப்பேன், நபியவர்கள் அந்த இடத்துல சுஜூத் செய்வார். இவ்வளவுதான் நபியுடைய வீட்டினுடைய அமைப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு எங்கட வீட்டில் இருக்கிற பாத்ரூம் வாஷ்ரூம் அதை விட பெருசு. இது நபியுடைய வெளிப்பாடு. ஒரு நாளைக்கு சாப்பிட்டா பல நாள் பசியில சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வராங்க. துஹாவுடைய நேரம், துஹருக்கு கொஞ்சம் முன்னால கடும் சூடான நேரம். கொஞ்ச நேரத்துல ஹஜ்ரத் உமர் வாரான் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்கிறாங்க, அபூபக்கர் இந்த நேரம் ஏன் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறீங்க? இது தொழுகையுடைய நேரம் அல்லவே? சொன்னாங்க, அபூபக்கர் பசியில கொடுமை, வீட்டில் இருக்கலாம், கொஞ்சம் நடக்கம் என்று வந்தேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஜுப்பாவை உயர்த்தி காட்டினாங்க, அபூபக்கர் அதே பசியில தான் நானும் வந்திருக்கிறேன் என்று வயிற்றுல கல்லு கட்டப்பட்டீங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் நானும் அதுபோன்று கல்ல கட்டிக்கொண்டுதான் வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்துல உலகத்துடைய தலைவர், இந்த முழு உலகத்துடைய ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உம்மத்துடைய ஹிதாயத்துடைய இயந்திரமாக அல்லாஹ் கொண்டு வந்த ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க.
கேட்டாங்க, என்ன 2 பேரும் இந்த நேரம் மஸ்ஜிதுல? பசியா ரசூலுல்லாஹ், பசியுடைய கொடுமை நாங்க வரல, எங்களை கொண்டு வந்துச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜுப்பாவை உயர்த்தி காட்டினாங்க. நபியுடைய வயிற்றுல 2 கல்லு கட்டப்பட்டிருச்சு. சஹாபாக்களுடைய வயிற்றுல ஒரு கல்லா, நபி அவர்கள் 2 கல்லு கட்டி கொண்டு வந்தார். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனோட அல்லாஹ் இரக்கம் என்றதுடைய வெளிப்பாடு உலகம் அல்ல, துனியா அல்ல, சொத்துக்கள் கிடைக்கிறதல்ல, பார்லிமெண்ட்ல சீட் கிடைக்கிறதல்ல, நாட்டுல ஊர்ல போஸ்ட் கிடைக்கிறதல்ல, தலைவர் என்ற பதவி கிடைக்கிறதல்ல, அல்லது பெரும் பெரும் யூனிவர்சிட்டிகள்ல கிடைக்கிற பட்டம் பதவி அல்ல. இரக்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? தீன் கிடைக்கிறது, ஈமான் கிடைக்கும். கடைசி முடிவு நல்லதாக அமையும் எதிரையோ அந்த வெற்றியை அடையக்கூடிய வழி உலகத்துல காட்டப்படும். குர்ஆன் சொல்லுது, மனிதர்கள் ஒரு கூட்டம் நினைக்கிறாங்களா? ஃபஅம்மல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقا ويقول ربي أعانن. அல்லாஹ் சொல்றான், உலகத்துடைய அடிப்படையில நாங்க கொஞ்சம் சில மக்களுக்கு நியாமத்துடைய வாசல்களை திறந்து கொடுத்தா மனிதன் நினைக்கிறானா, வேண்ட ரப் என்ன கண்ணியப்படுத்திட்டான், என்ன கண்ணியப்படுத்திட்டான். பயப்பூன ரப்பி அக்ரமன், ரப் என்னோட இறக்கம், அல்லாஹ் எங்களுக்கு இறக்கம், அல்லாஹ் எங்களுக்கு சாரான். எங்கள்கிட்ட பொய் இல்ல, எங்கள்கிட்ட ஏமாற்றம் இல்ல, எங்கள்கிட்ட சூது இல்ல, எங்கள்கிட்ட கனவு இல்ல. அப்பப்ப நாங்க என்ன செஞ்சாலும் தௌபா செய்யறோம், தவறு செஞ்சாலும் ஏதோ ஜக்காத்துகளை சதக்காக்களை கொடுக்கிறோம். இப்படி வெளிப்படையாக திருப்தி அடைஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனா ஆரம்பத்திலே ரப்பு சொல்லிட்டான், இல்ல இது இறக்கத்துக்கு தரல, இது சோதிக்க தந்திருக்கிறோம். இறக்கத்துக்கு தரல, சோதிக்க தந்திருக்கிறோம். அனுமதிக்க தரல, சோதிக்க தந்திருக்கிறோம். ஏன்னா உலகம் சோதனைக்குரிய பொருள். இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஃபஸீனத்தல் லஹா. மாண்ட வார்த்தைக்கு தஃசீரை பாருங்க, உலமாக்கள் அதிகமானவர்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சகோதரர்களே, பிரியார்களே, மாண்டா அதுல அல்லாஹ் உயிருள்ள உயிரற்ற அவ்வளவு பொருளையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். முழு படைப்பையும் தஃசீருடைய உலமாக்கள் அதுல கொண்டு வந்திருக்கிறான். சகோதரர்களே, பிரியார்களே, ரொம்ப சொல்ல முழு உலகத்தில் உள்ள அது மனித ஜீவராசியாக இருக்கலாம், மனிதனுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய உயிரற்ற பொருள்களாக இருக்கலாம், அது மனிதனுடைய பார்வையில எட்டாத பொருளாக இருந்தாலும் சரி, அது மனிதனுக்கு சோதனைக்கு தரப்பட்டது. சோதனை கவர்ச்சியா படைச்சிருக்கிறோம், அழகா படைச்சிருக்கிறோம். வெளிப்படையில பார்த்தா அது எங்கட முன்னேற்றத்துக்குரிய வழியை போல விளங்கும். ரப்பு சொல்றான், இல்ல இல்ல, இது எல்லாத்துக்கும் மற்றில ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, ஒவ்வொரு நல்ல கர்மங்களை செஞ்சு அல்லாஹ்ட திருப்தி அடைஞ்சிட்டு வாரது யாருன்றத சோதிக்க தந்திருக்கிறோம். அதனால ரப்பு சொல்றான், உங்களுக்கு துனியாவை திறந்து தானது இறக்கத்துக்கும் இல்ல, துனியால நெருக்கடியை உண்டாக்குறது கோபத்துக்கும் இல்ல. வம்மா இதா மபதலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கா, நாங்க சோதிக்கிறதுக்காக கொஞ்சம் அவளோட ரிஸ்க புடிச்சிட்டா, சோதிக்கிறதுக்காக கொஞ்சம் அவளோட ரிஸ்க்ல நெருக்கடியை உண்டாக்கிட்டா, கொஞ்சம் அவங்களுக்கு முடிவு செஞ்சத கொஞ்சம் தாமதமாக்கிட்டா, நினைக்கிறாங்களா எங்கட ரப்பு பாருங்கள், அல்ல எங்களே முகம் பார்க்கிறான் இல்ல, அல்ல எங்கட விஷயத்துல கவனம் செலுத்துறான் இல்ல. எவ்வளவு கேட்டாலும் நாங்க ரோட்ல தான், எவ்வளவு கேட்டாலும் எங்கட சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான், எவ்வளவு கேட்டாலும் நாங்க பிசினஸ் செஞ்சாதான் பிசினஸ் லொஸ்ட் ஆகுது, நாங்க விவசாயம் போட்டாதான் மழை பெய்யுது இல்ல, நாங்க என்னமாவது ஒன்று செய்ய வந்தாத்தான் அது நாட்டுக்கு ஊருக்கே பிடிக்குது இல்ல. இப்படி ஏதாவது ஒரு அமைப்புல அல்ல எங்களையோடு இல்லன்னு நினைச்சு கொள்வாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அதனால தான் இது ரெண்டையும் சொல்லிக்கொள்ள ரப்ப ஆரம்பத்திலே சொல்லிட்டான், சோதிக்கிறோம், சோதிக்கத்தான், தன் தாரதும் சோதிக்க, எடுக்கிறதும் சோதிக்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரக்கத்தினுடைய வெளிப்பாடு என்ன? ஒரு மனிதனுக்கு தீன் கிடைக்கிறது. இத நான் ஏண்ட கருத்தல்ல, ஏனைய உலமாக்களுடைய கருத்தல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இன்னல்லாஹ யுத்தி துன்யா யுஹிப்பு மன் லா யுஹிப். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உலகத்தை கொடுக்கிற விடயத்துல அல்லாஹ் நேசிக்கிறவனுக்கும் கொடுப்பான், அல்லாஹ் நேசிக்காதவனுக்கும் கொடுப்பான்.
நெருப்ப வணங்குறவர்கள் மஜூசிகள், அவர்களுக்கும் ரப்பு கொடுப்பான். அல்லாஹ்வே இல்லைங்கிறவர்கள் நாஸ்திகள், அவர்களுக்கும் ரப்பு கொடுப்பார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களை தவிர வேற யாருக்கும் தீன கொடுக்க மாட்டான். وَمَن يُؤْتِ الدِّينَ إِلَّا مَنْ أَحَبَّ. அல்லாஹ் நேசிக்கிறவர்களை தவிர வேற யாருக்கும் தீன் இல்ல, வேற யாருக்கும் ஈமானுடைய பாக்கியம் இல்ல. அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லாம இந்த உலகத்துல வாழ்றதுக்குரிய வழி காட்டப்படாது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல அல்லாஹ் மனிதன் எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்திருக்கிறான். இது அவனுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. அவன்தான் படைச்சான், அவன்தான் ரிஸ்க் அளிக்கிறான். ஹுவல்லதி ஹலககும் வரஸககும் சும்ம யுமீதுகும் சும்ம யுஹீக்கும். நாங்க தான் உங்களை படைச்சோம், நாங்க தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறோம். ரிஸ்கண்டா சாப்பாடு மட்டும் இல்ல, மௌத்து வரைக்கும் உங்களோட தேவைகளை நாங்க தான் பொறுப்பெடுத்திருக்கிறோம். நாங்க தான் அதுக்குரிய முழு ஏற்பாடையும் செஞ்சிட்டோம். نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا. யாருடைய மௌத்து வரைக்கும் உலகத்துடைய ஹக்குகள் எவ்வளவு என்னத்தை நாங்க அளந்துட்டோம். கசம்னா பங்கு வச்சு முடிச்சிட்டோம். அலாதியா வாரத்துக்கு இன்னொரு லைன் இல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு வருமானத்திலே ஒரே கணக்கு தான், 10 வருமானத்திலே ஒரு சாக்கத்தான் ரப்பு முடிவெடுத்துட்டான். ஒருத்தரை 4-5 வழியில வரக்கொள்ள மக்களுக்கு பொறாம, பாருங்களே அங்காலையும் சென்றார், பாருங்களே இஞ்சாலையும் சென்றார், பாருங்களே இப்படியும் சென்றார், பாருங்களே பிசினஸுக்கு காசும் கொடுத்துகிறார். அங்க ஹம்மந்தத்தில் ஒரு கடை ஒன்று திறந்து ஊர்ல ஒருத்தருக்கும் தெரியாம அங்கேயும் ஆள் போட்டிருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, இது கெட்டித்தனம் இல்ல. அவருக்கு கொடுக்கிற ரிஸ்க அல்லாஹ் அவரை இங்கிருந்து ஹம்மந்தட்ட வரைக்கும் அலைய வச்சு கொடுக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். 10 கடை திறந்திருக்கிறதுனால வருமானம் கூடுறல்ல, 10 இடத்துல வருமானம் வாரத்தினால வருமானம் கூடுறல்ல. சொல்ல பெரியார்களே, ஒரு ஆளுக்கு ஒரு நாளுடைய உணவு 4 இடத்தில் இருந்த ஒத்தட சம்பளம், மாசம் ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் என்று வைங்க. ஒரு கடையில வேலை செய்தார், அத அவருடைய 10 பிராஞ்சில் இருந்தும் 5000 போடணும். எவ்வளவு கஷ்டம் என்ன யோசிப்பாரு. எங்க சம்பளத்தை ஒரே இடத்துல ஒருத்தர் தாங்களே அப்பா, நான் அவரை நினைச்ச 5000 போட, இவரை நினைச்ச 5000 போட, அங்க உள்ள கடையில் உள்ளவரு அவரை நினைச்சு முடிச்சு அவர் 5000 போட. என்னப்பா இது, ஒரு மாசம் சம்பளம் வந்து சேர போல 10 நாள் முடியுது, இன்னும் 20 நாள் அடுத்த சம்பளம் எடுக்கணும். எங்கட சம்பளத்தை ஒத்தருதாங்களே, ஒரு மாசம் அவரை அங்கிருந்து போட இங்கிருந்து போட எவ்வளவு சிரமம். சொல்ல தெரியாங்களே, 10 இடத்தால போட்டாலும் 50,000 ரூபாய் சான்ஸ். அதே ஒருத்தர் ஒரு செக்கை எழுதி தந்தாலும் அது 50,000 ரூபாய் தான். இதை போல மேலானவர்களே, மக்களோட பார்வையில சொல்லுவாங்க 4 இடத்துல இது வரையுது, 5 இடத்துல இது வரையுது. இல்ல, முழு உலகத்துடைய ரிஸ்கை ரப்ப முடிவெடுத்துட்டான். யார் யாருடைய நியத் எப்படி இருக்குதோ அப்படி ரப்பு கொடுப்பார். இன்னும் தேடணும் என்றா இன்னும் ஒரு இடத்துல உருவாக்கி ரப்பு கொடுப்பார். இல்ல ரப்பு தாரான் என்றா ஒரே இடத்துல வச்சு ரப்பு முழு ஏற்பாடையும் செய்வார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களோட கல்புகளை வெளிச்சமாக்கி உண்மையான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீவாக்குவானா. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே எதை சொல்ல வாரேன் என்றா, முழு காரியங்களையும் ரப்பு பொறுப்பெடுத்துட்டான். எங்களை படைச்சதும் அவன் தான், எங்களை பராமரிக்கிறதும் அவன் தான், எங்களுக்கு ரிஸ்க் தாரதும் அவன் தான், எங்களை மௌத்தாக்குறதும் அவன் தான், எங்களை திரும்ப எழுப்பாற்றுறதும் அவன் தான். ரப்பு சொல்லல, உங்களை படைச்சு தாயில கருவறையில பாதுகாத்துட்டோம், யாருக்கும் உதவி செய்ய இயலாத இடத்துல நாங்க உங்களை கரை சேர்த்துட்டோம், இப்ப நீங்க வெளியில வந்துட்டீங்க, இப்ப உங்களோட ரிஸ்க் உங்களோட வாப்பட்ட கொடுத்துட்டோம், உங்களோட உம்மட்ட கொடுத்துட்டோம், உங்களோட குடும்பத்திட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்படி ஒரு அமைப்பு இல்லை. وَكَأَيٍّ مِّن دَابَّةٍ لَا تَحْمِلُ رِزْقَهَا اللَّهُ يَرْزُقُهَا وَإِيَّاكُمْ. ரொம்ப சொல்றான், உலகத்தில் அவன் படைச்ச எந்த ஒரு படைப்புட்டையும் அதனுடைய ரிஸ்க நீனே தேடிக்கோன்னு அல்லாஹ் சுமத்தாட்டலையா. உன்ன ரிஸ்க்கு நீதான் பொறுப்பு, நீ தேடிக்கோ என்று யாருடைய ரிஸ்க்குடைய பொறுப்பையும் அவர்களிடத்துல நாங்க சுமத்தாட்டல. அப்படின்னு என்ன கருத்து? உங்களோட பொறுப்புல உங்களை உத்தி இருந்தா இது ஒரு சும, உங்களோட பொறுப்புல உத்தி இருந்தா நீங்க முகம் கொடுக்க மாட்டீங்க, உங்களோட பொறுப்புல உத்தி இருந்தா இது உங்களால அடையலாம், இது உங்களோட புத்திக்கு உங்களோட சக்திக்கு அப்பால் பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு சொல்றான்,
அது ஏந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அல்லாஹ் தான் உங்களுக்கும் ரிஸ்காரான். நீங்க அல்லாத ஏனைய படைப்புகளுக்கும் அந்த அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான். அப்ப படைச்சு வெளியே ஆக்கினத்தோட தேவைகளுக்கு வேறொருத்தன் இல்ல. சரி, வாழ வைக்கிறதுக்கு வேறொருத்தன் இல்ல. மனைவிய காட்சித்தாரத்துக்கு ஒருத்தன் உங்களோட கட்டித்தனத்தை கொண்டு நீங்க திருமணம் முடிச்சு கொள்ளுங்க இல்ல. வாழ்றதுக்குரிய வழி, சரி பிசினஸ் அறிவை தந்திருக்கிறேன், நுழைஞ்ச தந்திருக்கிறேன், ஏதோ பொருளாதாரத்தை தந்திருக்கிறேன், ஏதோ எங்கால சரி கடனை வாங்கிட்டு கடையை துறவுங்க, லாப நஷ்டம் ரெண்டாவது, இப்படி ரொம்ப சொல்லல. லாபத்தை உண்டாக்குறதும் நான் தான், நஷ்டத்தை உண்டாக்குறதும் நான் தான். நீங்க விவசாயியா, உங்களோட விவசாயத்துல விளைச்சலை உருவாக்குறதும் நான் தான், விளைச்சலை அழிக்கிறதும் நான் தான். நீங்க நெல்ல தூவுறீங்களா, அந்த பூமியில இது வெடிக்க வைக்கிறதுக்கு என்ன தௌஃபீக் தேவை? சும்மா பூமி பொழந்து அதை வெளியாக்குதுண்டா அல்லாஹ் சொல்ல அது என்னையாலத்தான் இருக்கும். அது பூமிக்கு அந்த சக்தி இல்ல, அந்த சக்தியை பூமிக்கு கொடுத்தது நான் தான். இப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றையும் அவன் தான் செஞ்சு கொண்டிருக்கிறான். மௌத்தாக்குறதும் அவன் தான். நீங்க விரும்பின காலம் எல்லாம் வழக்கு வாங்குங்க, மௌத்தாகும் பொழுது இப்படி இந்த இடத்துக்கு போங்க, இப்படி செய்யுங்க, உங்களுக்கு மௌத்து வந்துடும் இல்ல, அவன் தான் மௌத்தாக்குறான். சரி, மௌத்தாக்கினத்தோட முடிஞ்சு திரும்ப எழுப்பாட்டுறதுக்கு உலகம் எல்லாம் அடிச்சதுக்கு பின்னால ஏங்க பொறுப்பு முடிஞ்சு திரும்ப கியாமத்துக்கு இன்னொருத்தர் புதுசா வருவாரு, அவர்தான் உங்களை எழுப்பாட்ட போறாரு இல்ல. அல்லாஹ் சொல்றான், அங்கேயும் நான் தான் எழுப்பாட்டுவேன். ஒரு நாளை பயப்படுங்க, அங்கேயும் அல்லாஹ். எங்க அல்லாஹ் உலகத்தில் உள்ள அவ்வளவு காரியத்தையும் நான் தான் செஞ்சேன், நான் தான் மௌத்தாக்கி உங்களை கபருக்கு அனுப்பினேன் என்று சொன்னானோ, அந்த அல்லாஹ் சொல்றான், அந்த அல்லாஹ்வின் பக்கம் நீங்க கொண்டு வந்து மீட்கப்பட போறீங்க. அந்த நாளை பயந்து உலகத்துல வாழுங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே இப்படி அடியாண்ட அவ்வளோ காரியத்தையும் அவன் தான் செய்யறான் என்றா, எங்கட வேலை என்ன? எல்லாம் பொறுப்பெடுத்து படைக்கப்பட்டிருக்குது. கருவறையிலே ரிசுக்க முடிவெடுத்துட்டான். என் ஆயுளே முடிவெடுத்துட்டான், என் ரிசுக்கே முடிவெடுத்துட்டான். நான் எங்க போறப்பேன், எங்க வளருவேன், எப்படி வளருவேன், இந்த யார்கிட்ட பால் குடிப்பேன், யார்கிட்ட கையால சாப்பிடுவேன், யார திருமணம் முடிப்பேன், எத்தனை புள்ள கிடைக்கும், அந்த பிள்ளைகள் எப்படி வளருவாங்க, நான் டாக்டர்ட வாப்பவா, ஆளிண்ட வாப்பவா, என் ஆம்புல புள்ள எத்தனை, பொம்புல புள்ள எத்தனை, நான் எப்ப மௌத்தாகுவேன், எந்த இடத்துல மௌத்தாகுவேன், ஏன்னா ஒமா ததிரி நஃப்சும் பிஅய்யிஹின் தமூத், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நிரப்பமாக எழுதி முடிச்சுட்டான்டா. அப்ப ஏண்ட வேலை என்ன? மௌத்துக்கு பின்னால திரும்ப எழுப்பாற்றதும் அவன் தான், முழு காரியமும் அவன். அப்ப எனக்கு என்ன வேலை இருக்குது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் படைச்சு பாதுகாத்து பரிபாலிச்சு உணவளிச்சு மௌத்தாக்கி திரும்ப ஹயாத்தாக்கி திரும்ப பல கட்டங்களுக்கு பின்னால என்ன சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை எனக்காக தயாரிச்சு வச்சு இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சு வச்ச ரப்பு எனக்கிட்டே முகழ்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று. இந்த ஒன்றென்னா, உலகத்துல நீங்க எல்லாம் ஏண்ட அடிமைத்தனத்தை கபூல் செஞ்சு வாழுங்க. நீங்க எல்லாம் உலகத்துல ஏண்ட உபூதியத்தை கபூல் செஞ்சு வாழுங்க. ஏண்ட அடிமையா உலகத்துல வாழுங்க. நான் தான் எஜமானத்தை உலகத்துல விலகி வாழுங்க. இது மட்டும்தான் எனக்கு தேவை. ரப்ப எதிர்பார்க்கிறது இது மட்டும்தான். وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ مَا أُرِيدُ مِنْهُمْ مِنْ رِزْقٍ وَمَا أُرِيدُ أَنْ يُطْعِمُونَ. மனித ஜின்கள் இருந்து நாங்க படைச்ச நோக்கம் எங்களுக்கு வழிபட்டு உலகத்துல வாழுங்க, எங்களுக்கு வழிபட்டு உலகத்துல வாழுங்க. வேற எந்த ஒரு தேவையும் நாங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்கல, எந்த ஒரு காரியத்தையும் நாங்க உங்கள்ட்ட பொறுப்பு தரல. ஒமா உரியது ஆயு செய்வோம், உங்களை ஒவ்வொருத்தர தேவையை பார்த்து நாங்கதான் பூர்த்தி செய்யறோம் ரொம்ப சொல்றாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால அடிமைத்துவத்தை நிரூபிச்சு உலகத்துல வாழும், அடிமையான உலகத்துல வாழ்ந்துட்டு வைக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஏன் அல்லாஹ் மொத்தத்திலையும் உலகத்திலேயே அல்லாஹ்க்கு சொல்லிக்கிறேன், நீங்க ஒரு சாதாரண மனுஷனா உலகத்துல வாழுங்க, நீங்க ஒன்றுக்கும் டென்ஷன் ஆக வாடும், எல்லாம் நான் பொறுப்பெடுத்துட்டேன், நீங்க சும்மா கூட உலகத்துல இருங்க, என்ன தந்தாலும் நான் தந்த இதான். உங்களோட பணத்தை கொண்டு சந்தோஷப்படுங்க, உங்களோட வீட்டை கொண்டு சந்தோஷப்படுங்க, உங்களோட வீடு மாளிகையாக்கி தாருங்க சந்தோஷப்படுங்க, நானும் பக்கத்தாலே உங்களுக்கு வருமானத்துல வாசல தொடர்ந்தாருங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க தேடினது இல்லையே, நான் தானே தாரேன், அனுபவிக்கத்தான் தாரேன், கூட அனுபவிங்க. ரொம்ப அப்படி சொல்லல,
ரப்பு அடிமை என்ற வார்த்தையை ஏன் பாவிச்சிருக்கிறான் தெரியுமா? சகோதரர்களே பெரியார்களே, உலகத்துல எல்லாம் கிடைச்சாலும் அடிமைக்கு சந்தோஷம் வராது. உலகத்துல ஒன்றுமே கிடைக்காட்டிலும் அடிமைக்கு கவலை வராது. ஏன் தெரியுமா? அவர் இன்னொரு ஆள்ட அவருக்கு ஒன்றும் இல்லை. உலகத்துல ஒன்றும் அவருடைய இல்லை, எல்லாம் அவருடைய எஜமானுக்குரியது. அவர் எஜமானோட தொடர்பாக இருக்கும் வரைக்கும் அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுத்தீங்க. நாங்க ஒரு தட்ட வேலைக்கு போறோம், துபாய்க்கு போறோம், குவைத் சவுதிக்கு போறோம், பெரிய ஒரு ஹோட்டல்ல வேலை தந்திக்குது, அல்லது அங்க எனக்கு தங்குறதுக்கு ரூம் தந்திக்குது, தொழிலுக்கு ஏற்பாடு செஞ்சு தந்திக்குது, லட்சோப லட்ச பொருளோட நாங்க புலங்குறோம். இதெல்லாம் இதை பார்த்து யாராவது சந்தோஷப்படுவாரா? ஏன் அவருக்கு தெரியும் எனக்கு சம்பளம் மட்டும்தான். இது பொஸ்ட, இந்த அவன் பொஸ்ட, இந்த கார் பொஸ்ட, இந்த ஹைபிரிட் அவர்த, இந்த ஏசி ரூம் அவர்த. இதெல்லாம் நான் இதெல்லாம் செய்யறேன்டா, ஏண்ட 30, 40, 60,000 ரூபாய் சம்பளத்துக்குள்ளதான் செய்யணும். இது ஒண்ணும் எனக்கு கிடைக்க போறல்ல. ஒருத்தர் வந்து எங்களை பார்த்துட்டு சொல்றார், நாங்க எங்கட வெளிநாட்டுக்கு போய் பொஸ்ல அந்த காருக்குள்ள இருந்து நாட்டுல உள்ளவங்களுக்கு வீடியோ போடுறது வளமையானே, அதை பார்த்து ஒருத்தர் என்ன செய்யறாரு, மெசேஜ் பண்றார். எப்படி இருக்கிறீங்கப்பா, சுபஹானல்லாஹ், உங்களுக்கு என்னப்பா, நீங்களாம் குடிச்சு வச்சவங்க. திருப்பி அவரு மெசேஜ் போடுவார், ஒன்றும் மேலே இல்ல, ஒன்றும் மேலே ஏந்த கார் இல்ல, இப்போதைக்கு எனக்கு தார சம்பளத்துக்கு இந்த கார்ல கீ என்ற கையில இருக்குது, அதனால நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறேன். சொல்ல பெரியார்களே, ஏந்த இல்லைங்கிறது வெளிப்படையாக விளங்குது. உண்மையிலே அந்த இடத்துல அது அவர்கள் இல்லைன்றத புத்தி ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் சொல்றான், ஏந்த விடயத்தில் இந்த அடிமத்தனம் உங்கள்கிட்ட வரும், ஏந்த விடயத்தில் இந்த அடிமத்தனம் அபோதியத்தை உங்கள்கிட்ட வரணும். உலகத்தில் உள்ள ஒன்றுமே உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு வச்சிருக்கிறேன் அங்க, உங்களுக்கு அங்க வச்சிருக்கிறேன், வாங்க அங்க தாரது அவ்வளவும் உங்களுக்கு தான். சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் அடிமை என்ற வார்த்தையை பாவிக்கிறதுக்கு அடிப்படையான காரணம் இதுதான். அடிமைக்கு முழு உலகத்தை கொடுத்தாலும் சந்தோஷம் வராது, பணத்தை கொடுத்தா சந்தோஷம் வராது, வசதியை கொடுத்தாலும் சந்தோஷம் வராது. எவ்வளவு நீ தந்தாய், நீ எடுத்துக்கோ, இப்படித்தான் சஹாபாக்கள் சொன்னார். எவ்வளவு ஏன் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் நீ தந்தாய், நீ எடுத்தாய், நீ தந்தாய், நீ இல்லாமாக்கினாய், லாபத்தை நீ தாராய், நஷ்டத்தையும் நீ தாராய், நீ தந்தாய், நீ எடுத்தாய். இதுதான் சஹாபாக்களுடைய பேச்சாக இருக்கு. காரணம், அடிமை இடத்தை தெளிவாக விளங்கினார். இருக்கும் பொழுது ஒரே நிலைமை, இல்லாமிக்கிற நிலைமை ஒரே நிலைமை. சோழ பெரியார்களே, முழு உலகத்தை கொடுத்தாலும் அடிமையுடைய கல்பு மாறாது. முழு உலகத்தை ஒரே நாள்ல பறிச்செடுத்தாலும் அடிமையுடைய கல்பு மாறாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுல மிகப்பெரிய பேர்போன செல்வந்தர், பேர்போன வசதியானவர். ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உபூதியத்தை காட்டினாங்க, அடிமைத்தனத்தை காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உபூதியத்தை ஏன் சொல்றான், அடிமை ஏன் சொல்றான்? சகோதரர்களே பெரியார்களே, உலகத்துல ஆக பெரிய சொத்து, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துற சொத்து, நுபுவத்துடைய சொத்து கொடுக்கப்பட்ட மனிதர், மாபெரும் மனிதர். உலகத்துல அல்லாஹ்வை அடிமையாக நிரூபிச்ச, அல்லாஹ்வை ரப்பாக நிரூபிச்ச ஆக பெரிய அடிமை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிமைத்தனத்தை நிரூபித்ததுல அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விட சிறந்த அடிமைகள் யாரும் இல்ல. அந்த நபியை பார்த்தே அல்லாஹ் இந்த அடிமைன்னு தான் சொல்றான். அந்த நபியை பார்த்தே ஏன் அடிமை. சுப்ஹானல்லதீ அஷ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹ் தன்னுடைய அடிமையாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராம்ல இந்த அக்ஸாக்கு கொண்ட வரலாறு குர்ஆன்ல பேசுறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப மனிதர்கள் ஆக சிறந்த மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வும் தன்னுடைய அடிமைத்தனத்தை ரப்புக்கு முன்னால நிரூபிச்சார். தன் அடிமைத்தனத்தை ரப்புக்கு முன்னால நிரூபிச்சான். யாரா ஒன்றுமே இல்லையா என்கிட்ட. ஒரு இடத்துல எழுதுறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன சந்தர்ப்பத்துல அல்லாஹ் முன்னால போய் நபியோ உட்கார்ந்தாங்களே, அந்த நேரத்துல அல்லாஹ் கேட்டானாம், நபியே எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க, நபியே என்ன சந்திக்க வந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு பல சன்மானங்களை, பல நற்செய்திகளை, பல பஷாரத்துகளை வச்சிருக்கிறேன், நீங்க எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், யா அல்லாஹ் உன்னிடத்துல இல்லாத ஒரு பண்பை கொண்டிருக்கிறேன், உன்னிடத்துல இல்லாத ஒன்றை கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் கேட்டானாம், நபியே என்னிடத்துல இல்லாத ஒன்றை கொண்டிருக்கிறீங்களா, என்னிடத்துல இல்லாத ஒன்று உங்கள்கிட்ட இருக்குதா? ரசூலுல்லாஹ் போய்
உலமாக்கள் எழுதுறாங்க, அப்படியே மண்டிட்டு முட்டங்கால்ல உட்கார்ந்து சொன்னாங்களாம், அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்துல் லில்லாஹ். யல்லா, இந்த அடிமைத்தனம் மட்டும் உன்னிடத்துல இல்ல, நான் அடிமையாக உன்னிடத்துல வந்திருக்கிறேன், இது மட்டும் உனக்கிட்ட இல்லையா? அது செல்ல மூட்டிக்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்துல ஆக பெரிய நபி எந்த நபி இல்லைன்னா உலகமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நபி உலகத்துல அடிமையாகத்தான் வந்து காட்டினார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வை சந்திக்க ஒருத்தர் வந்தாரு. கேட்டார், அவருக்கு தெரியாது யாரு ரசூலுல்லாஹ். கேட்டார், உங்கள ரசூல் யாரு, ரசூல் யாரு? ரசூலுல்லாஹ்வை காட்டப்பட்டதோட அவர் அவ்வளவு நேரம் தடமாறுறத நினைச்சு அப்படியே பயந்தாரு. அவர்கள் உடம்பெல்லாம் மஞ்சளிச்சிச்சு. அப்படியே உட்கார்ந்து அப்படியே அப்படியே ரெண்டா மடிஞ்சு நபிக்கு முன்னால நின்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் பயப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? சொன்னாங்க, நீங்க என்ன பெருசா யோசிக்க வேண்டாம், காஞ்ச இறைச்சி திண்டு வளர்ந்த ஆமினாவுடைய மகன் முஹம்மது நான். நீங்க என்ன பெருசா யோசிக்க வேண்டாம், பெரிய அளவுல யோசிக்காதீங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்பவுமே ரசூலுல்லாஹ் கண்ட அடிமை நான் அடிமை என்று நிரூபித்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குஃபாருக்கு மத்தியில பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. சம்பவம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. ஹுதைபியா உடன்படிக்கையில ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் மற்ற குஃபார்கள் குறை சண்டை சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை வெட்டுவோம், நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதுல இந்த ரசூல் என்ற வார்த்தை வரக்கூடாது. இது நீங்க ஒரு சம்பவம் நான் தொட்டு காட்டுறேன். இது பொதுவான உடன்படிக்கை. முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா இருக்குது தானே, வாப்பட வேற போடுங்க, ஏன் ரசூல் என்று போடுறீங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல இல்ல, எங்கட அல்லாஹ்வே ரசூல் என்று சொல்லிட்டான், யாரு சொல்லலையோ எங்க ரசூல் தான், நாங்க வெட்ட மாட்டோம். சொன்னாங்க, நீங்க வெட்டாட்டி நாங்க உங்களோட டீலுக்கு வரமாட்டோம். இப்படி பெரிய ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலி என்ன, யா ரசூலல்லாஹ், உங்களோட பேருக்கு பின்னால ரசூலை வெட்டிட்டு முஹம்மத் பின் அப்துல்லாஹ்னு போடட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலி இது ஒரு பெரிய ஒரு மேக்கரா, போட்டுடுங்களே. சொன்னாங்க, இல்ல இல்ல யா ரசூலல்லாஹ், எங்கட கையால நீங்க ரசூல் என்னத்தை நான் அழிக்கிறதா? வரலாறுல திட்ட தெளிவாக வருது. நபி அவங்க வாங்கி எந்த இடத்துல ரசூல் இருக்குது எனக்கு காட்டுங்க, அதை தேடி நபி அவங்க தன்னுடைய கையால் அந்த ரசூல் என்ற வார்த்தையை வெட்டி போட்டு முஹம்மது பின் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது போட்டார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த அடிமையை கொண்டு அல்லாஹ் உலகத்தில் அடிமைகள் எப்படி வாழணும், அடிமைகள் எப்படி வாழ்ந்தால் உலகத்தில எஜமான் திருப்தி அடைவான் என்ற வழியை காட்டினார். அடிமை என்ன செய்யும்? அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்தில மக்கள் கலக்கத்தோட வாழ்றாங்க. இது பெரிய ஒரு பகுதி, பேசி முடிக்க நேரம் போதாது. சோழ பெரியார்களே, இன்றைக்கு உலகத்தில மக்கள் பெரிய ஒரு கலக்கத்தோட வாழ்றாங்க. என்ன கலக்கத்தோட வாழ்றாங்க? அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டத்திட்ட முழு துனியாவும் இருக்குது. அவங்களோட வருமானத்துக்கு குறை இல்லை, அவர்களுடைய வசதிக்கு குறை இல்லை, அவர்களுடைய காசு பணத்துக்கு குறை இல்லை. ஒன்றுக்கு 2 வீடு இருக்குது. இன்னும் மகளுக்கு கல்யாணம் பேசி முடிக்கல, ஆனா வீடு கம்ப்ளீட் ஆகிட்டு, காணி பூர்த்தி ஆகிட்டு. சகோதரர்களே பெரியார்களே, எத்தனையோ பேருடைய பேரப்புள்ள இன்னும் பருவ வயது அடையல்ல, ஆனா அப்பன சொத்துல இருந்து பேரப்புள்ளைக்கு இடம் ஒதுக்கிட்டான். அப்படி என்றா எவ்வளவு பெரிய சொத்தாக இருக்கும், எவ்வளவு பெரிய விசாலத்தல்லா துனியால கொடுத்திருப்பார். ஆனா அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில கல்புல தெளிவில்லை, அவர்களுடைய கல்புல தெளிவில்லை, உள்ளத்துல தெளிவில்லை. கல்யாணம் முடிச்சு 40 வருஷம், ஆனா இன்னமும் மனைவியோட பிரச்சனை வரையில்லை. பேரப்புள்ளையும் கண்டுட்டான், ஆனா இன்னமும் மருமகனோட பிரச்சனை, இன்னமும் மாமா மருமகனுக்கு இடையில ஹேண்டல் இல்லை. கல்யாணம் முடிச்சு கொடுத்து 15 வருஷம், 3 புள்ள, ஆனா இன்னமும் மாமன குறை மருமகனுக்கு விளங்குது, அவரோட குறை காட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஒன்றில்லாட்டி ஒன்றில ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்பார்க்காம வந்து கொண்டுதான் இருக்குது. இது முடிஞ்சா சரி என்று நினைக்கிறார், அது முடியும் பொழுது இன்னொரு பிரச்சனை தொடங்குது. இது முடிஞ்சா சரி என்று நினைக்கிறார், அது முடியும் பொழுது இன்னொரு பிரச்சனை தொடங்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்கள இன்றைக்கு சம்பாதிச்சா நாளைக்கு ஒன்றும் இல்லை. அவங்க இருக்கிற வீட்டை பிள்ளைகளுக்கு கொடுத்தா அவங்க ரோட்ல கூலிக்கு தான் வீடு எடுக்கணும், ஒன்றுமே இல்லை. இருக்கிறதையும் விட்டுட்டு போனா அடுத்த கட்டம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தண்ட அந்தண்டாண்டு செலவே தான் தேடி சாப்பிடணும். அப்பங்க அவருக்கு அக்கௌண்ட் சேமிப்பு. இப்படி ஒரு அமைப்புல வாழ்க்கையில ஒரு கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தெளிவாக இருக்கிறாங்க. இருக்கிறது கூலி வீட்டுல, ஆனா தலையை வச்சா தூக்கம் போகுது. படுக்கிறது பாயில,
திண்டது பானம் கருவாட்டு கறியும். ஆனா மாஷா அல்லாஹ் விடியும் வரைக்கும் ராகத்தா தூங்கி எழுப்புறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, என்ன காரணம் தெரியுமா? நான் ஆரம்பத்துல சொன்னேனே, முழு உலகமும் இருக்குது கைக்குள்ள, ஆனால் கல்புக்குள்ள நான் ஒரு அடிமை, இது ஏண்ட இல்லங்கிற தன்மை வரல. அதனால அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு உள்ளத்துல உள்ள தெளிவை பறிச்சு அல்லாஹ் கலங்க வச்சு கொண்டிருக்கிறார். கொடுத்ததை கொண்டு கல்வுடைய தெளிவு பறிக்கப்பட்டு விட்டது. நான் அடிமை என்றத்தை மறந்துட்டார். அடிமை என்ன செய்யணும் என்றத்தை மறந்துட்டார். தன்னுடைய பணத்தினுடைய அளவுக்கு கல்யாணம் செய்ய போனார். தன்னுடைய வசதியினுடைய அளவுக்கு வீடு கட்ட போனார். தன்னுடைய வருமானத்தினுடைய அளவுக்கு மக்களோட புழங்கினார். தன்னுடைய வெளிப்படையான செயல்களை வைத்து மக்களை எடை போட்டார். கல்புல நான் ஒரு அடிமை என்றத்தை மறந்துட்டார். அதனால கல்புடைய கலக்கம் முழு தெளிவையும் இல்லாமாக்கிச்சு, முழு வஸ்துக்களுடைய நிம்மதியும் இல்லாமாக்கிச்சு. கண்ணுக்கு விளங்குறதுக்கு பொருள்கள் இருக்குது, ஆனா கல்வால அதை அனுபவிக்க கிடைக்கிறது இல்ல. ஏன்னா கல்புல கலக்கம் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துக்கு வந்த ஆகப்பெரிய அடிமை ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புகளை தெளிவாக்குவதற்கு எந்த பாதையில அடிமைகளை ஏனைய அல்லாஹ்வுடைய அடியார்களை வழிநடத்தினார்களோ, அந்த ஈமானுடைய தெளிவு கிடைக்காத கல்புக்கு முழு துனியா கிடைச்சாலும் அந்த கல்பு கலங்கி கொண்டுதான் இருக்கும். அந்த கல்புக்கு தீன் போய் சேராத வரைக்கும், அந்த கல்புக்கு ஈமானுடைய வெளிச்சம், உலகத்தில் அடிமைகள் செய்ய வேண்டிய அடிமைத்துவ உழைப்பு போய் சேராத வரைக்கும் அவர்களுடைய கல்புல தெளிவு இருக்கவே இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டத்துடைய கல்புல தீன் போய் சேர்ந்தது, ஈமானுடைய வெளிச்சம் போய் சேர்ந்தது. அவர்கள்ட்ட துனியாட அடிப்படையில ஒன்றுமே இல்லை, ஆனால் அவர்களுடைய கல்புகள் தெளிவாயிருக்கு. ஏன்னா அவர்களுக்கு இருக்கிறது ஆகிரத்துடைய நம்பிக்கை. அவங்களுக்கு கபூர்ல இடம் கிடைச்சா போதும், துனியாவை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போறதுக்கு தான் துனியா. அவங்களுக்கு கபூர்ல இடம் இருந்தா போதும், ஆகிரத்தில் இடம் இருந்தா போதும். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டேன்னு சொன்னா போதும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல இந்த பாதையில ஆக பெரிய அடிமை மக்களை வழிநடத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அடிமைகளுடைய கல்புல நிம்மதியை உண்டாக்க, அடிமைகளுடைய கல்புல உள்ள இந்த கலக்கத்தை போக்க, அடிமைகளுடைய கல்புல என்னிடத்துல துனியா இருக்குது இல்ல, என்னிடத்துல வசதி இருக்குது இல்ல, என்னிடத்துல வாகனம் இருக்குது இல்ல, இத பற்றிய சந்தோஷமோ கவலையோ உள்ளத்துல வராம இருக்க அல்லாஹ் நபியை கொண்டு ஆகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அடிமைகளோட கல்புக்கு பரத்த சொன்னார். ஆகப்பெரிய ஒரு சொத்தை அல்லாஹ் நபியை கொண்டு வாங்கினார். அவனுடைய ஆக பூர்த்தியான அடிமையாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார், நபியே, எங்க அடுத்த அடியார்களுக்கும் நீங்க உங்களோட பொன்னான வாயால இதை செஞ்சுட்டு போங்க, இதை சொல்லிட்டு போங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்துல கல்ப வெளிச்சப்படுத்தி நபித்துவத்தை கொடுத்தான், நபித்துவத்தை கொடுத்தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை கொடுத்தது சொல்லல, நபியே நீங்க அடிமைத்தனத்திலிருந்து உயர்ந்துட்டீங்கன்னு ரப்பு சொல்லல. நீங்க அடிமைத்தனத்திலிருந்து உயர்ந்துட்டீங்க, எங்க அடியார்கள்ல சிறந்த அடியாராக உங்களை எடுத்துட்டேன், நான் டாப் லெவலுக்கு எடுத்துட்டேன். அதனால நபியே உங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு சொத்தை தந்துட்டேன், சுவர்க்கத்துடைய நன்மாராயத்தை தந்துட்டேன். இன்னா யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹ். நபியே, உங்களை ஒரு ஷாஹிதாக நான் தெரிவு செஞ்சுட்டேன். என்ன ஷாஹித் தெரியுமா? யார் உலகத்துல அல்லாஹ்வை கொண்டு, அல்லாஹ்வுடைய புத்திமதிகளை கொண்டு யார் உலகத்துல தந்த வாழ்க்கையை அமைச்சிட்டாரோ அவருக்கு நீங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க. யாரு உலகத்துல அடிமைத்தனத்தை மறந்து உலகத்துல விட்டுட்டு போற செல்வத்துக்கு பின்னால, செல்வாக்குக்கு பின்னால, உலகத்தில் உள்ள கண்ணுக்கு விளங்கக்கூடிய வெளிப்படையான செயல்களுக்கு பின்னால ஓடி போயிட்டாங்களோ, என்ன மறந்தவர்களுக்கு என்னுடைய அதாம் என்னிடத்துல வரும் பொழுது என்னுடைய அச்சுறுத்தல் இருக்குது என்ற செய்தியை நீங்க சொல்லுங்க. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على
محمد وعلى آل محمد اللهم صل وسلم وبارك عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப நபியவர்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சொத்து. ஆனா அல்லாஹ் நபிக்கு சொல்லல, நபியே நீங்க உயர்ந்துட்டீங்க, உங்களோட கையில இருக்கிறது சுவர்க்கத்துடைய சொத்தும் நரகத்தினுடைய எச்சரிக்கையும். அதனால யாருக்கெல்லாம் உலகத்துல வாழ்றதுக்கு வழி தேவையோ அவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட வரட்டும், யாரெல்லாம் உங்கள்கிட்ட வரலையோ அவங்க எல்லாரையும் நான் தூக்கி நரகத்துல போடுவேன். அதனால உங்களோட அந்தஸ்து உயர்ந்து விட்டது, நீங்க ஒரு இடத்துல புட்டுவத்தை போட்டு உட்காருவோன்னு அல்லாஹ் நபிக்கு சொல்லல. நபித்துவத்தை கொடுத்து போட்டும் அல்லாஹ் சொன்ன, நபியே நீங்க உங்களோட அடிமைத்தனம் பாதுகாக்கிற வேலையை செய்வோம். எது வரைக்கும் மௌத்து வரைக்கும் நீங்க அடிமைதான். அதனால உங்களோட ஊதியத்தை பாதுகாக்கிறதுக்குரிய வேலையை செய்யுங்க. உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. நபியே எழும்புங்க, நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ ஓய்வெடுக்கிறதுக்கோ உங்களை தேர்ந்தெடுத்ததினால உங்களை உலகத்துல ஃப்ரீயா வைக்கிறதுக்கோ நாங்க இந்த நுபுவத்தை தரல. எழும்புங்க நபியே. யா அய்யுஹல் முதஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வ ரப்பக ஃபகப்பிர். எழும்புங்க நபியே, உங்களோட போர்வையெல்லாம் தூக்கி போடுங்க ஒரு பக்கத்துல. எழும்புங்க, உங்களோட ரப்புடைய பெருமையை பேச மக்கள்கிட்ட பேசுங்க. உங்களோட ரப்புடைய பெருமையை பேச மக்கள்கிட்ட பேசுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆள் இன்னொரு ஆளை பத்தி பேச 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 ஒரு நாளும் அவரு பெருமை அடைய மாட்டார். அவரு பெருமை அடைய மாட்டார். யாரை பத்தி பேசப்படுறாரோ அவருதான் பெருமை அடைவார். அவருடைய பேர் தான் உயர்ந்து கொண்டு போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய கல்வில பெருமை இருந்தா அவரு மற்றவனை பத்தி மற்றவனுடைய புகழை பேசவும் மாட்டாரு. மற்றவனுடைய புகழ் அவருக்கு முன்னால பேசப்பட்டால் அவருக்கு பிடிக்கவும் மாறி. இது கல்வில பெருமைக்கிறதுக்கு அடையாளம். ஏன்? அது கல்வியுடைய சீர்திருத்தத்துடைய செயல் இல்லையே. அவருக்கு தெரியும் இது என்ன உயர்த்துற செயல் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிய உயர்த்துற செயலாக நபியோ அந்த நபித்துவத்தை பார்க்கல. ரப்புடைய பெருமையை பேசுங்க நபியே. ரப்புடைய உயர்வுக்குத்தான் உங்களுக்கு நுபுவத்தை சந்திக்கிறோம். அடிமை இன்றைக்கும் அடிமைதான். அடிமையுடைய கண்ணியம் மூட்டுக்கு பின்னால்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அடிமைத்தனத்தை நிரூபிச்சாங்க. எந்த அளவுக்கு நிரூபிச்சாங்க? 23 வருட காலத்தை கொடுத்து முழு உலக மக்களையும் டார்கெட் பண்ண சொல்லி, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, கயாமத்து வரைக்கும் வர மக்கள்கிட்ட ரப்புடைய பெருமையை சேர்க்கிறது உங்களோட பொறுப்பு நபியே. அல்லாஹ் நபிய ரோட்டுக்கு இறக்கினான். நுபுவத்தை கொடுத்து தாவத்து கொடுக்க சொல்லி அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் சொன்னான், நபியே சரி, பகல் காலம் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டுட்டீங்களா, இரவேலையாவது கொஞ்சம் ஓய்வெடுப்போம் நீங்க யோசிக்க வானம்.
قُمِ اللَّيْلَ إِلَّا قَلِيلًا نِصْفَهُ أَوِ انقُصْ مِنْهُ قَلِيلًا أَوْ زِدْ عَلَيْهِ وَرَتِّلِ الْقُرْآنَ تَرْتِيلًا. நபி உங்களுடைய இரவுடைய டியூட்டி இதுதான். உங்களுடைய இரவுடைய டியூட்டி இதுதான். ஓய்வெடுக்க நீங்க இந்த வரல, கஷ்டப்பட்டு கொண்டே இருங்க, பாடுபட்டு கொண்டே இருங்க. பகலே இரவே பிரிச்சு பிரிச்சு அடிமைத்துவத்தை எஜமான சந்தோஷப்படுத்துங்க. இதுதான் அடிமையோட செயல். ஆனா இதனுடைய முடிவுல நீங்க உங்களுக்கு சிறந்தத்தை வச்சிருக்கிறோம், நாங்க சிறந்த இடத்தை வச்சிருக்கிறோம், எங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு இடம் வச்சிருக்கிறோம். மகாம மஹ்மூதா உங்களுக்கு இருக்குது நபியே. அடிமைதான், ஆனா அடிமையை உயர்த்தினான் ரப்பு. எதனால தெரியுமா? அவன் கொடுத்த பொறுப்பை சரியா செஞ்சதுனால. சகோதரர்களே, பெரியார்களே, சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அடிமைத்தனத்தை மௌத்து வரைக்கும் பாதுகாக்கிற வழியை காட்டி கொடுத்தான். இப்ப நபி மௌத்தாங்கிறதோட இப்ப ஏனைய அடியார்கள் அவனாலும் நீங்களும் அவனுடைய அடிமைகள் தான். நாங்க என்ன செய்யணும்? இல்ல, எங்களுக்கும் வழி தெரியாதன்னு யாரும் சொல்லிடாது. மௌத்து வரைக்கும் முழு துனியா கிடைச்சாலும் திருச்சி வராது, முழு துனியாவும் பறிக்கப்பட்டாலும் கவலை வராது. அடிமையாக உலகத்தில் வாழ்ந்தால் நான் ஒருத்தனுக்கு அடிமை. அவன் தான் என்ன பராமரிக்கிறான். அவன் எலும்புன்னா நான் எலும்புவேன், அவன் உட்காருன்னா நான் உட்காருவேன், அவன் வாழ்ந்து கூப்பிட்டா நான் போவேன், அவன் இல்லைன்னா நான் நிற்பேன், அவன் என்னிடத்துல வாழ்ந்தா நான் அவன்கிட்ட போவேன், இன்னும் கொஞ்ச காலம் தங்கிட்டு வாழ்ந்தா இன்னும் கொஞ்ச காலம் தங்குவேன். இப்படி அடிமை எப்பவுமே தன் எஜமானுக்காக வாழுவார். இத கல்வால ஏற்றுக்கொள்ளணுமா? இத உங்களோட கல்வுகளை நீங்க வெளிச்சமாக்கணும், உங்களோட கல்வுகளை நீங்க சமைக்கணும். அதனால அதுக்குரிய வழி என்ன? உலகத்துல ஆகப்பெரிய அடிமை ஹதரத் ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாவை கொண்டு அல்லாஹ் வாங்கப்பட்ட வேலைய கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான். நபியே, மக்களுக்கு முன்னால குழப்பம் வாழும், நீங்க மௌத்தாகிடுவீங்க, உங்களோட காலம் முடிஞ்சு நீங்க வந்துடுவீங்க, உங்களோட அடிமைத்துவத்தை நிரூபிச்சு நீங்க உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிருவீங்க. ஆனா கயாமத்து வரைக்கும் மக்கள் வரப்போறாங்க. சாரையா நான் மக்களை படைப்பேன். அவங்க சண்டை பிடிக்கப்படாது, அவங்க குழம்பி போகப்படாது, அவர்களுடைய அடிமைத்துவம் பாதுகாக்கப்படுவதற்குரிய வழி அவர்களுக்கு தெரியாமல் போய்விடக் கூடாது. துனியாவுடைய கலக்கங்கள், துனியாவுடைய இன்பங்களை கண்டு அவர்களுடைய கல்வங்களை கலங்க விட்டு விடக் கூடாது. அதனால நபியே, நீங்க ஹயாத்தோட இருக்கும் பொழுது உங்களோட முபாரக்கான உங்களோட பொன்னான நாவாலையே நீங்களே அந்த மக்களுக்கு வழிகாட்டிட்டு வாங்க. அந்த வார்த்தையை நாங்க கியாமத்து வரைக்கும் மக்களுக்கு சொல்றோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், குல் ஹாதி சபீலி ஹாதி சபீலி அதூ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அனா வமன் தபஅனி. இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை. அன வமன் தபஅனி, என்ற வேலையும் இதுதான். எனக்கு பின்னால யாரெல்லாம் என்ன பின்பற்றாங்களோ, ஏண்ட உம்மத்தண்டு யாரெல்லாம் வாராங்களோ அவங்க அத்தனை பேர் வேலையும் இதுதான். அடிமைகள் அடிமையாக உலகத்துல வாழ்ந்து எஜமான பொருத்தத்தை அடையிறதுக்கு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்ன பாவிச்ச வேலை என்ன தெரியுமா? ஆதிஹி சபீலி, இதுதான் என்ற பாதை. எந்த பாதை தெரியுமா? அடிமை எஜமான அறிமுகப்படுத்துற பாதை. அடிமை தண்ட எஜமான அறிமுகப்படுத்துற பாதை. ஒரு ஆள் இன்னொருத்தரை, நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு ஆள் இன்னொருத்தரை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவருடைய கல்வி துப்புரவை. ஏன்னா அந்த அவர் பேசப்படுற அவ்வளவு புகழும் யார பத்தி பேசினாரோ அவருக்கு தானே போய் சேரும், இவருக்கு இல்லை. வேறான சொல்லே, உலகத்துல அடிமை பேச வேண்டிய ஆக பெரிய பேச்சு எஜமான பத்திய பேச்சு, ரொம்ப பத்திய பேச்சு. உண்மையிலே பேசுறதுக்கும் புகழ்றதுக்கும் பெருமை வாரத்துக்கும் தகுதியானவன் அவன் மட்டும்தான். அவனை பத்தி பேசி 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 அதுக்காக பாடுபட்டு பாடுபட்டு மூத்தாக கொள்ள அவனுக்கு எல்லாமே இருக்குது. மொத்த சொத்தும் அவன் தீக்கிறது தரப்போறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியே செஞ்சு செஞ்சு உலகத்துல நபியே சொல்லுங்க, இதுதான் உங்களோட வேலை. உங்களுக்கு பின்னால வரக்கூடியவர்களுடைய வேலையும் இதுதான். கியாமத்து வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சாட்சிக்கு வைத்தாங்க. கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய உம்மத் அது என்னுடைய உம்மத்து தான் என்னத்த நபி அலைஹிஸ்ஸலாம் சாட்டிட்டு வைத்தாங்க. அவங்க அவ்வளவு பேரும் பங்கெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. உலகத்துல அடிமை எஜமான பத்தி பேசணும், எஜமானுக்கு வழிபடணும், அடிமைத்தனத்தை நிரூபிக்கணும். அதுக்குரிய ஒரே ஒரு வழி பகல் காலங்கள் அல்லாஹ்வை பற்றி முயற்சி செய்யணும், வெளியில இரவுகள் அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை வணக்கங்கள்ல கழியணும்.
எப்ப தாவத்து விவாதத்து ஒன்று சேருமோ அப்ப அவர்களை கொண்டு ஹிதாயத்துடைய வேலைகள் வாங்கப்படும். நுபுவத்துடைய நபிமார்களை கொண்டு எந்த தீன் பரப்பப்பட்டதோ அந்த தீனுடைய பாதையில் அவர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை, நான் ஆரம்பத்துல சொன்னதை போன்று அந்த சஹாபாக்களுடைய கல்பு இந்த வார்த்தையை உள்வாங்கியது. நான் அடிமை என்பதை அந்த சஹாபாக்களுடைய கல்பு ஏற்றுக்கொண்டது. அந்த அடிமைத்துவத்தை எந்த அளவுக்கு அவர்களுடைய கல்பு பதறலண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய தாவத்தால் முதலாவது தீனுக்குள்ள வந்த மனிதர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் எந்த நிலைமையில வந்தாருண்டா, பஜார்ல மிக பெரும் வியாபாரி, 4 புடவை கடைகள் பஜார்ல, மக்காவில பேரு போன டெக்ஸ்டைல் வியாபாரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்வில நான் அடிமைன்னு வந்துச்சு, ஒன்றும் ஏண்ட இல்லன்னு வந்துச்சு. தீனுக்கு தகாசா வர 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 கொடுத்தார். எந்த அளவுக்கு கொடுத்தாருண்டா, அல்லாஹு அக்பர். ஒரு கட்டம் வந்துச்சு, தபூக்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு வாங்க, இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு வாங்க. சஹாபாக்கள் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட நபி அவங்க கேட்டாங்க, எதை வச்சுட்டு வந்தீங்க வீட்டுக்கு, எதை வச்சுட்டு வந்தீங்க? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கணக்கு சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் கூட சொன்னாரு ரலியல்லாஹு அன்ஹு, பாதிய வச்சுட்டு சரி அரவாசிய கொண்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட கடைசியா கேட்டாங்க, அபூபக்கர் வீட்டுக்கு எதை வச்சுட்டு வந்தீங்க? எல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா? சொன்னாங்க, லா தரப்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வை வ ரசூலை மட்டும் வீட்டுல வச்சுட்டு அடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் யா ரசூலல்லாஹ். மக்கால் உள்ள ஆக பெரிய வியாபாரி, கல்புல அடிமைன்ற எண்ணம் வந்துச்சு, முழு சொத்தையும் கொடுத்தாரு. எந்த அளவுக்கு கொடுத்தாருண்டா, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறுல ஹயாத்து சஹாபால வருது, தபூக்கில் இருந்து திரும்பி வரும் பொழுது ஜுப்பா ஒன்று உடுத்திருந்தாங்க. அந்த ஜுப்பாவுடைய 2 சைடையும் இணைக்கிறதுக்கு ஒரு பொத்தன் இல்ல, ஒரு முள்ளு, மரத்தினுடைய ஒரு முள்ளு ஜுப்பால நடுவுல வச்சு ஜுப்பாவுடைய ஓட்டைய மறைச்சு கொண்டு வந்தாங்க. இந்த கட்டத்துல தான் ஹஜ்ரத் வானவ தலைவர் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய ஸலாத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்தார். இந்த கட்டத்துலதான் அல்லாஹ்வுடைய ஸலாத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். சுப்ஹானல்லாஹ். இங்க ஒரு ஆச்சரியமான விடயம் நடந்துச்சு. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த வரத்துல சலாம் சொல்லல, கேட்டாங்க நபி இடத்துல, யா ரசூலல்லாஹ், உங்களோட நண்பர் அபூபக்கர்ட்ட அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு கொடுத்த இந்த சோதனைய, இந்த நிலைமையை அவர் புரிஞ்சு கொள்றாரா, அல்லது தன்னுடைய பழைய நிலைமையை யோசிச்சு பார்க்கும் பொழுது அபூபக்கர் கொஞ்சமாவது கவலைப்படுறாரா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கேள்விய எனக்கிட்ட கேட்டு நான் பதில் தாரது எப்படி? இது அபூபக்கர்ட்டே கேட்போம். ஹஜ்ரத் அபூபக்கர்ட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க கேட்கிறத போல கேட்டாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீலுடைய பேரை சொல்லாம கேட்டாங்க, அபூபக்கர் உங்களுக்கு பழைய நிலைமை ஞாபகம் வருதா? அதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சமாவது ரப்பின் மீது கோபம் வருதா? அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே திகைச்சு போனாங்க, பதறி போனாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அடிமை யா ரசூலல்லாஹ், எஜமான் தந்தான், அவன் எடுத்தான், அவன் தந்தான், அவன் தீனுக்கு கேட்டான், கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய ரசூலே, மௌத்து வரைக்கும் இந்த அபூபக்கர் நிலைமை இதுதான் என்று இருந்தாலும் சந்தோஷமாக இந்த அபூபக்கர் கபூல் செய்வார். இந்த வார்த்தையை கேட்டதோட தான் பக்கத்துல இருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களோட கலீலுக்கு அல்லாஹ்வுடைய ஸலாத்தை சொல்லுங்க, உங்களோட கலீலுக்கு அல்லாஹ்வுடைய ஸலாத்தை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடிமை எல்லாத்தையும் கொடுத்தாங்க, ஆனா கொஞ்சம் கூடி ரப்போட கோபம் வரல. அதனால மேலான சகோதரர்களே, அடிமைத்தனத்தை நிரூபிப்போம், உபூதியத்தை நிரூபிப்போம். தபூக்ல புகாரில வருகிறது, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கண்டா, அடிமைங்கிறது உள்ளத்துல இருந்துச்சு, பணத்துக்கு அடிமையாகல, இது ஏண்ட இல்லங்கிறத விளங்கினாங்க. எந்த அளவுக்கு கொடுத்தாங்கண்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, சஹீஹ் புகாரில இருக்குது, 200 ரூஹியா தங்க காசு, வெள்ளி அல்ல, தங்க நாணயங்கள், 200 ரூஹியா தங்கம். உலமாக்களுடைய தற்போதைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 30 பவுன் அல்ல, 30 கிலோ தங்கம். 30 பவுன் அல்ல, 30 கிலோ தங்கம். 8 பவுன், 8 கிராம் ஒரு பவுன் நகை. அப்ப 1 கிலோவுக்கு எத்தனை பவுன்? 30 கிலோவுக்கு எத்தனை பவுன் நகை? இப்ப ஒரு பவுன 2 லட்சமாக பிறக்கி பாருங்க. கணக்கு பாக்குறதுக்கு கல்குலேட்டர் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அளவுக்கு கொண்டு கொடுத்தாங்களே.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படல, சந்தோஷப்பட்டாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அந்த குமியலை பார்த்துட்டு புகாரில வருது, ரசூலுல்லாஹ் ஆனந்த கண்ணீரோட துஆ செஞ்சாங்க. பாரக்கல்லாஹு லக ஃபீமா ஆதைத வ பாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த அப்துர் ரஹ்மான். ஏ அப்துர் ரஹ்மான், நீங்க எதெல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ்வுக்காக கொடுத்தீங்களோ அதில அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். நீங்க எவைகளை விட்டு விட்டு வந்தீங்களோ அதிலேயும் நீங்க கொடுத்ததனுடைய பரக்கத்தை போன்று அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பேர பிள்ளைகள் சொல்றாங்க, ஃபத்ஹுல் பாரியில இந்த சப்ஜெக்ட கொண்டு வராங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மானுடைய பேர பிள்ளைகள் சொல்றாங்க, ஏங்க அப்பக்கு ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செஞ்சாங்களாம் என்று நாங்க கேள்விப்பட்டோம். அந்த துஆவுடைய பரக்கத்தை நாங்க எந்த அளவுக்கு பார்க்கிறோம் என்றா, எங்கட அப்பாட தங்க நகைகளை நாங்க சவலால அள்ளி பங்கிட்டு எடுத்தோம். எங்கட அப்பாட தங்கத்தை நாங்க சவலால அள்ளி பங்கிட்டு எடுத்தோம். சவலால எடுக்கிற அளவுக்கு ரப்பு கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அப்துர் ரஹ்மானை தான் கால்ல போட்டு இந்த செருப்பையும் வாங்கிட்டு அபூஜஹிலுடைய கூட்டம் மக்காவை விட்டு விரட்டினாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பேசுறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா தஸ்பீலுடைய நேரத்தை தாண்டிட்டேன். அதனால கண்ணியமானவர்களே, கல்வி கெடுங்க. அடிமை மௌத்து வரைக்கும் அடிமையாக வாழ்ந்துட்டோம் என்றா சுப்ஹானல்லாஹ், யாருக்கு அடிமையாக வாழ்றோமோ அவனிடத்துல போறோம். அவன்கிட்ட இருக்கிற சொத்து அஅதத்து இபாதிய ஸாலிஹீன், இந்த அடிமைக்கு நான் வச்சிருக்கிற சொத்து, இந்த அடிமையில நல்லவர்களுக்கு நான் வச்சிருக்கிற சொத்து, அது எப்படியாப்பட்ட சொத்து தெரியுமா? மாலா ஐனுன் ராத், இதுவரைக்கும் எந்த கண்ணும் பார்க்கல, வலா உதுனுன் சமிஅ, இதுவரைக்கும் எந்த காதும் கேட்கல, வலா கதர அலா கல்பி பஷர், இதுவரைக்கும் இப்படித்தான் எனக்கு தரப்போறானாண்டு யாருடைய கல்வும் கற்பனவனையும் பார்க்கல. அப்படியாப்பட்ட சன்மானங்களை என்ற அடிமைத்துவத்தை நிரூபிச்சுட்டு வந்த நல்லவர்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். அடையிறதுக்கு தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? அதனால அடிமைய எஜமான் கூப்பிடுறான், அவன்கிட்ட போற பாதையை காட்டுறதுக்கு யாரு தயார்? இன்ஷா அல்லாஹ். எலும்பி நில்லுங்களே பார்ப்போம். என் எஜமான் என்ன அவன் பாதையில கூப்பிடுறான், அவன் வச்சிருக்கிற சன்மானங்களை அடையிறதுக்குரிய வழியை காட்டுறது. எலும்பி நில்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நாளை போற ஜமாத் முதலாவது எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். நாளை போற